இந்த டைப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ரூட் கியூபிக் ரூட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற நம்பரில் டிஜிட் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நம்பர்ஸாக கொடுத்துருந்தாலும் சரி. ஸ்கொயர்னா 2, அப்போ கொடுத்துருக்கிற நம்பரை அதை பாதியாக நம்ம எடுத்துக்கணும், ரைட்டுங்களா. கியூப்னா அது 3 எடுத்துக்கணும், 3 நம்பருக்கு ஒரு நம்பர்னு அப்படின்னு எடுத்துக்கணும், ரைட்டுங்களா. ஸோ இதுதான் இது பேசிக் கான்செப்ட். ஸோ இதை வந்து பார்க்கலாம். ரூட் ஆஃப் 0.00441 இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டி செப்டம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ 441 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா 21 ஸ்கொயர் வேல்யூ, ரைட்டுங்களா. ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மொத்தம் இருக்கிற நம்பர்ல பாதி, ரைட்டுங்களா. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 6 இருக்கு. அப்போ 3 டிஜிட் வந்தா போதும். நான் 0 வச்சுக்கிறேன். 0.021 அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1.21 பிளஸ் ரூட் ஆஃப் 0.01 இன் மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கிற நம்பரா பாருங்க. 121 நம்ம எடுத்தோம்னா அது எதனுடைய ஸ்கொயர்? 11 ஸ்கொயர், ரைட்டுங்களா. 11 ஸ்கொயர். நாம ஸ்கொயர் ரூட்ல எப்பவுமே 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், ரைட்டுங்களா. இங்க 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா போதும். பிளஸ் இங்க பாருங்க 0.01 ஒன்னு ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வரும்? எனக்கு 1 தான் வரும். 2 டிஜிட் தள்ளி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? ஒரு டிஜிட் தள்ளி வந்து புள்ளி வச்சுக்கிறேன், பாயிண்ட் வைக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1.2 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கியூபிக் ரூட் ஆஃப் 0.40 கொடுத்துருக்கான். 64 மதிப்பு யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 22 வந்து கேட்டிருக்காங்க. 64 எதனுடைய கியூபிக் ரூட்? 4 கியூப். நாங்க 16, 16 4 64, ரைட்டுங்களா. அப்போ நான் 4ன்னு எழுதிக்கிறேன். மொத்த நம்பர்ல கொடுத்துருக்கிற மொத்த டிஜிட்ல 3க்கு 1 எடுக்கணும், ரைட்டுங்களா. 3 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், ரைட்டுங்களா. மொத்தம் 6 டிஜிட் தள்ளி இருக்கான். 6ல 3க்கு 1, அப்போ 2 3 பிரிக்கலாம். அப்போ 2 டிஜிட் தாண்டி நான் புள்ளி வைக்கிறேன், பாயிண்ட் வைக்கிறேன். அப்போ 0.04 அப்படின்றது தான் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.9 தோராயமான மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 வந்து கேட்டிருக்காங்க. நாம இதை பார்த்த உடனே முதல்ல எதை தெரியுமா சூஸ் பண்ணுவோம்? 0.3 சூஸ் பண்ணுவோம். ஏன்னா 3 ஸ்கொயர் தானே 9, ரைட்டுங்களா, அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்துக்குங்க. 0.3 இன்ட்டு 0.3 நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா 0.09 வரும், ரைட்டுங்களா. பட் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 0.9 தான் கொடுத்துருக்கான். அப்போ நீங்க ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணீங்கன்னா அது தப்பு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் கொடுத்துருந்தாவே பொதுவாகவே ஒரு நம்பருக்கு அப்புறம் ஒரு 0 இருக்குன்னு சொல்லி அர்த்தம், ரைட்டுங்களா. இப்போ இந்த 90 தான் நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இந்த 90க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் வேல்யூ என்ன? 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81, ரைட்டுங்களா. அப்போ எனக்கு 9 தான் ஆரம்பிக்கும் ஆன்சர். இப்போ பாயிண்ட் இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நான் 0.9ல ஆரம்பிக்கிறது தான் ஆன்சரா இருக்கும், ரைட்டுங்களா. அப்போ 0.9ல ஆரம்பிக்கிறது சி மட்டும்தான். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 0.000841 என்பது எதற்கு சமம் சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடில 2024 கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, ஸ்கொயர் ரூட்னாவே நாம மொத்த டிஜிட்ல பாதி டிஜிட் எடுத்து ஆன்சரா போடணும். மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்கான். அப்ப நமக்கு ஆன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிஜிட் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வரும், ரைட்டுங்களா. 841 வந்து பாத்தீங்கன்னா 29 ஸ்கொயர், ரைட்டுங்களா. இங்க ஆப்ஷன் பார்த்தாவே அது என்னுடைய ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சு நம்ம டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ரைட்டுங்களா. அப்போ 3 டிஜிட் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வரணும். அப்போ 0 பாயிண்ட் போட்டோம்னா நமக்கு 3 டிஜிட் தள்ளி புள்ளி வருது. அப்போ 0.029 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.01 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0064 இன் மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 22 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்கொயர் ரூட் எழுதிக்கிறேன், 0.01 எழுதிக்கிறேன். உள்ள இருக்கிற ஸ்கொயர் ரூட்டை நான் சால்வ் பண்றேன், ரைட்டுங்களா. 64 பார்த்த உடனே தெரியுது 8 ஸ்கொயர்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா. அப்ப நான் 8ன்னு எழுதிக்கிறேன். 4 டிஜிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், ரைட்டுங்களா, பாயிண்ட் வைக்கணும். இப்போ 0.08ன்னு சொல்லி வரும். இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 0.01 0.08 ஆட் பண்ணீங்கன்னா 0.09 வரும், ரைட்டுங்களா. 0.09 நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 0.3 வரும், ரைட்டுங்களா. ஏன்னா 0.3 இன்ட்டு 0.3 நீங்க பெருக்குன்னா 3 3 9, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.09 நமக்கு ஆன்சரா கிடைக்கும். ஸோ 0.3 தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.5625 இன் மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 கேட்டிருக்காங்க.
இப்போ நீங்க முதல்ல இந்த பாயிண்ட்லாம் எடுத்துட்டு அப்படியே ஒரு முழு நம்பரா பாத்தீங்கன்னா அது எதனுடைய ஸ்கொயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ஸ்கொயருங்க. ரைட்டுங்களா? அப்ப நான் 125 எழுதிக்கிறேன். இப்போ ஸ்கொயர் ரூட்னா 2 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் எடுத்து பாயிண்ட் வைக்கணும். இப்போ மொத்தம் இது 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கான். அப்போ நம்ம 2 டிஜிட்டுக்கு வந்து பார்த்தா தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ 1.25 ஆன்சர். 1.25 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கியூபிக் ரூட் ஆஃப் 0.216 பிளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 0.064 இன் கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி செலக்ஷன் ஃபோர்ஸ் 2024 கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 216 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கியூப்னு தெரியும். ரைட்டுங்களா? கியூபிக் ரூட்னா 3 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.6 எடுத்துக்கலாங்களா? பிளஸ் இதுவும் கியூபிக் ரூட் தான், 3 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் எடுக்கணும். ஸோ 4 கியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 64. அப்போ 0.4ன்னு எடுத்துக்கிறேன். 0.6 0.4 நமக்கு ஆட் பண்ணா கிடைக்கும் 1.0 கிடைக்கும். ரைட்டுங்களா? 1.0 அதாவது 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 0.25 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0025 இன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டிபிசி CB2 2022 கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 5 வரும். ரைட்டுங்களா? ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணும், டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்க 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, அதனால ஒரு டிஜிட் தள்ளி நான் புள்ளி வைக்கிறேன். அப்போ 0.5 வரும். டிவைட் பை இது வந்து பாத்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 0.0025, அது 25 தான். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ 2 டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட் எடுக்கணும், மொத்தம் 4 டிஜிட் இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.05. ரைட்டுங்களா? நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பகுதி தொகுதி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 100ஆல மல்டிப்ளை பண்றேன். 100ஆல மல்டிப்ளை பண்றதுனால மேல வந்து பாத்தீங்கன்னா 50 கிடைக்கும், கீழே வந்து பாத்தீங்கன்னா 5 கிடைக்கும். ஸோ ஒரு 5க்கும் இந்த 5க்கும் நான் கேன்சல் பண்றேன். ரிமைனிங் வந்து எனக்கு 10 கிடைக்கும். ஸோ 10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Indus classes.